தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். 2026 சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக விஜய் அவர்களது பயணம் அமையும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூண்டோடு தமிழகத்தை விட்டு ஓரம் கட்டுவதற்கு விஜய் அவர்கள் எடுத்த முடிவுதான் அதிமுக தலைமையில் முதல் முறையாக கூட்டணி வைப்பது. இதற்கு மிக முக்கியமான காரணம் கரூர் சம்பவம்தான். கரூர் சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ரவுடிகளின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. ஸ்டாலின் அவர்களையும் அவரது கூட்டாளிகளையும் தமிழகத்தில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும். தவறு செய்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் திமுக ஆட்சியை இழக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் திமுக பணத்தை வைத்து அரசியலை ஏற்படுத்தும். திமுக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும். இதை தடுப்பதற்கும் தமிழகத்தில் திமுக கூண்டோடு அழிப்பதற்கு மெகா திட்டத்தை விஜய் அவர்கள் போட்டுள்ளார். முதலில் விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்பதற்கு தயக்கம்தான் செய்தார். ஆனால் திமுகவின் அராஜகமும் ரவுடிகளின் கூட்டமும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையை முதலில் ஏற்போம், திமுகவை அழிப்போம், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு விஜய் அவர்கள் வந்துவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைப்பது மட்டுமல்ல, துணை முதல்வர் பதவி, 7 அமைச்சர்கள் சீட்டு, 100 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கும் அந்த 100 தொகுதிகளும் விஜய் அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளாக இருக்க வேண்டும் என்று அடுக்கடுக்கான கண்டிஷன்களை எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி சில கண்டிஷனுக்கு ஆதரவுகளும் சில கண்டிஷன்களுக்கு ஆலோசனை செய்து முடிவுகளை தெரிய வைப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்து ஆலோசனைகளையும் ஒற்றுமையாக அவர்களது கட்சியில் முடிவுகளை மேற்கொண்டு விஜய் அவர்களிடம் ஒட்டுமொத்த ஆதரவுகளை கொடுத்தால் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவே இது பார்க்கப்படும். ஏனென்றால் திமுக ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதை விட ஆளும் கட்சியாக அதிமுக வந்து அராஜக செய்யக்கூடிய திமுகவை ஓரம் கட்டி ஒட்டுமொத்த அதிகாரத்திலும் அதிமுக வந்தால் நிச்சயம் அதற்கு துணை முதல்வர் பதவியை விட்டு கொடுப்பது எந்த ஒரு வருத்தமும் கிடையாது என்ற மனநிலைக்கு எடப்பாடி வந்துவிட்டார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.